கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களை ஆடுகளாக பாவித்து என்னாகிறாரு இங்கே சொல்கிறார். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கும் அப்படிங்கிறத விட அருமையாக வசனம் சொல்கிறது, சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கணும். அப்போ செவி கொடுக்கறதுனா கூப்பிட்ட உடனே ஆட்டுக்குட்டி உடனே தெரியும் பார்க்குது மேய்ப்பனை இல்லையா? இங்கே ஆடு மேய்க்கிற அனுபவங்கள்லாம் நிறைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைட்லாம் அது நிறையா உண்டு. அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நானே பார்ப்பேன். அவங்க ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் 4 ஆட்டு மந்தைகளை மேய்ச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மந்தையில் இருக்கிற ஆடும் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா கேட்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சத்தம் விடுறாங்க. ஆனால் அந்த சத்தத்துக்கு என்ன ஆகுது? செவி கொடுக்குது. செவி கொடுக்குது அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்க கூப்பிட்டதுக்கு கூடவே போகுது, கூடவே இருக்குது. வழி தப்பி போகுதுன்னா வடக்குன்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னு என்ன ஆகுது? அந்த சத்தத்துக்கு உடனே ஓடி வந்துடுது. செவி கொடுக்குதுன்னா அங்கே நின்று கேட்டுக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் செயல்படுவீங்களாங்கிறது தெரியாது. கேட்டோம் அவ்வளோதான், செயல்படுவோமான்னு தெரியாது. ஆனால் ஆடு அப்படி இல்லை. மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு என்ன ஆகும்? செயல்படும். அதுதான் செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது. சீசர்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியிலே உலாவி தம்முடைய சீசர்களுக்கான எல்லா வித காரியங்களையும் சொல்லி முடித்து பரம்பேறின பிறகு சீசர்கள் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன் எவ்வளவு செவி கொடுத்து நடந்திருக்காங்கன்னு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் போதும் சீசர்கள் செவி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகும் பரிசுத்த ஆவியின் பலத்துல அவர் இருக்கிறாங்கிற விசுவாசத்துல செவி கொடுத்து எவ்வளவு தூரம் இயேசுவின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. தங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்திருக்கும், என்னென்னமோ இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் அன்பு நம் வழியாகத்தான் செல்கிறது. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய மடியிலே அமர்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து சத்தியத்தை கேட்டவர்களாம் நாம் தான் அந்த இயேசு இவ்வளவாக செயல்படுகிறவர். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அவர் துயரங்களை போக்குகிறவர், அவர் வியாதியை நீக்குகிறவர். அவர் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதனுக்கு இந்த வாழ்க்கை சொந்தம் இல்லை, அவங்களுக்கான ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குது. அவருடைய சொல் கேட்காதவர்கள் யாரோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்தில் எப்படியாக மாறும் என்பதை விவரமாக என்ன ஆகுறாங்க? வெளிப்படுத்தினாங்க, சாட்சியா சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களை குறித்து கூட சாட்சி சொல்ல முடியாத உலகங்க, கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்க மனுஷங்களை. ஆனா ஆண்டவர் இருக்கிறார்னு உணர்வு அடைஞ்சவங்க, அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவங்க, அந்த தன்னுடைய ஆவிக்குள்ள உணர்ந்தவங்க அவ்வளவு வார்த்தையின் வழியா பேசுகிறாங்க. அந்த வார்த்தை என்னானது? பயங்கரமாய் கிரியை செய்தது. ரட்சிப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த பூமியில இவ்வளவு ரட்சிப்பு வந்திருக்கு. ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்களும் அப்படின்னு சொல்லுகிறீங்க. நீங்க முதலாவது ஆண்டவருக்கு செவி கொடுக்குறீங்களான்னு பாருங்க. 2வதா ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துகிறீங்களாங்கிறதையும் பாருங்க.